இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொறுமைன்றத இப்போ ரொம்ப பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. எதுலேயுமே பொறுமை கிடையாது. கார் ஓட்டுறாங்க, ஸ்பீடாக ஓட்டுறாங்க. எங்கன்னா கடைக்கு போனோமா ஸ்பீடாக போயிட்டு வராங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணுமா உருட்டி அவசரமாக ஊட்டிட்டு ஓடிக்கணும் வேலைக்கு. இந்த மாதிரி எல்லாமே அவசரமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து வேலையெல்லாம் பாருங்கள். கெட்டதை நோக்கி போகக்கூடாது. எப்போவுமே கெட்டதை நிறைய பார்க்குறாங்க, அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. நல்லதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, நல்லதை நினைங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ நம்ம வீட்டுக்காரர்கிட்டையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாமனார் மாமியார்கிட்டையோ எல்லாம் கோவம் இல்லை, நம்ம மேலேயே நம்மளுக்கு கோபம் வருது. நம்ம மேலேயே கோபம் வந்து தான் நம்மளுக்கு நிறைய வீட்டில் இதனால் பாதிப்பு ஏற்படுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது தான் நடக்குமே கண்டு கெடுதல் நடக்கவே நடக்காது. இப்போ யாருமே நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லது சொன்னாக்கா கேட்டுக்கணும். அந்த காலத்துலலாம் கேட்டாங்க, நல்லவங்களா இருக்க பழகிக்கிட்டாங்க. இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. கேட்குறத இப்படி கேட்டுக்கிட்டு காதால் விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் மேல் படிக்கிட்டு ஏறுவீங்க. இது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்வேன். உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வருது இல்லையா, அது எதனால் வருது? நம்மளுக்கு பொறுமை கிடையாது. பொறுமையாக இருக்க நீங்கள் பழகிக்கிட்டீங்க பாருங்க, உங்களை பிடிக்க 10 பேர் வேணும். என்ன இவன் எது சொன்னாலும் எதுவுமே சண்டையே பண்ணிக்க மாட்டேங்கிறாள, ரொம்ப பொறுமைசாலியாயிட்டா அப்படின்ட்டு உங்கள் பேச்சுக்கு யாருமே வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கையாளணும், பொறுமையாக இருங்க. யாருனா எதனா சொன்னாங்களா, நம்மளுக்கு யாருனா எதனா சொன்னால் கூட நம்ம பேசாததை சொன்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு அவங்கள கேட்கணும். உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் பாரு, அது என்ன அது நான் சொல்லாததை சொன்னேன்னு சொல்கிறது, அப்படிலாம் கோபம் வருந்தான். ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்போல்லாம் சொன்னாங்க, பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியமானது. நகை நட்டு இதெல்லாம் தண்டம், நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு தான் அதெல்லாம். ஆனால் பொறுமையான குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாருமே நம்மளை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இன்னொருத்தவங்க நம்ம சொல்கிறதுலேயும் நம்மளுக்கு வாழ்க்கை அடங்கியிருக்குது. இன்னொருத்தவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவங்கன்னு சீக்கிரம் பேர் எடுத்துடலாம். அதனால் நம்ம பொறுமையை ரொம்ப கையாளணும். ஆனால் பொறுமை கையாளணும்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க, கொடி கட்டி பறப்பீங்க. இது நிஜம். இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் என்றைக்குன்னா பொறுமையாக இருந்து அதை அனுபவித்து கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு லேட் ஆகும். நம்ம வெடுக்குன்னு பேசிடுவோம். அது வாழ்க்கையில் என்றைக்கும் கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்றைக்குமே மருந்து, நல்ல பலனை கொடுக்கும். எப்பவுமே பொறுமையாக இருங்க. ஒருத்தவங்களை வெடுக்குன்னு எதுவும் பேசிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்துலலாம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், போகணும், வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. உள்மனசோட நம்ம பொறுமையாக இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி வாழ்க்கை எடுத்துன்னு வரணும், இப்படி பசங்களை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி பொறுமையாக கோபத்தில் எதுவுமே முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதுக்கு இல்லை. பொறுமையாக இருந்து நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்மளாம் இதை பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே வாழ்க்கையில் நல்லா முன்னேறின்னு வரலாம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நம்மளுக்கு பணம் நகைலாம் முக்கியம்தான், இருந்தாலும் அதுவே நம்மளுக்கு கை கொடுக்காது. இந்த பொறுமையாக இருந்தால் எல்லார்கிட்டையும் பொறுமையாக போங்க.
முதல்ல உங்களை நீங்கள் நல்லவங்கள ஆக்கிக்கங்க. உங்களை முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு போ. முதல்ல நம்ம நடக்கிறது நல்லதா, நம்ம செய்யறது நல்லதா, நம்ம பண்ணுறது நல்லதா அப்படின்னு முதல்ல அதை யோசனை பண்ணி நீங்கள் பொறுமையாக நடக்க கற்றுக்கங்க.